நம்ம 2வது முருகப்பெருமானினுடைய திருவுருவப் படத்தை வந்து அவங்க தேர்வு செஞ்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கான மெசேஜ் என்ன? ஸோ 2வது முருகர் தேர்வு செஞ்சவங்களுக்கான மெசேஜ். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுக்கு உடலாலயும், மனதாலயும் நெறைய வந்து பிணி இருக்கு. பிணின்றது ஒரு நோய் மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஏதோ ஒரு விஷயம் இவங்கள வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களோட தன்மையிலே அவங்க இல்லாம கூட எப்பவுமே ஒரு சோகமயமாவோ, இல்ல ஒரு சோம்பேறின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி ஒரு டயர்ட்னஸ்லயே இருக்கிற மாரி உணர்வாங்க. ஸோ இந்த பிணியெல்லாம் அவங்களுக்கு வந்து அகற்றணும். இதுல இருந்தெல்லாம் அவங்க ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா, இவங்க டெய்லியும் முருகரை நினைச்சு விபூதி வச்சுக்கணும். விபூதியை வச்சுக்கிறது மட்டும் இல்லாம, இந்த விரல், இந்த 2 விரல்ல விபூதிய ஒரு சிட்டிகை விபூதி எடுத்து இப்படி வச்சு, அவங்க கொஞ்ச நேரம் ஒரு இங்க மனசோட வச்சு கொஞ்ச நேரம் அப்படி தியானம் பண்ணணும். ஒரு 2 செகண்ட், 2 நிமிஷம். ஸோ தியானம் பண்ணும்போது இங்க துடிக்கிறது வந்து தெரியும். இந்த 2 விரலும். அப்படி அந்த துடிக்கும்போது, அந்த தண்ணிய வந்து ஒரு டம்ளர் கிளாஸ் டம்ளர்ல அத போட்டுட்டு, ஸோ முருகரை நினைச்சு குடிச்சிடணும். ஸோ இதை டெய்லியும் கூட செய்யலாம். டைம் கிடைக்கும்போது கூட செய்யலாம். முருகருடைய விபூதியும் வச்சுக்கலாம் நெத்தியில. ஸோ இதை செய்யும்போது தொடர்ந்து அவங்களுக்கு ரொம்ப நாட்களா, ரொம்ப வருடங்களா ஏற்பட்டிருக்க மனநோயா இருக்கட்டும், இல்ல உடல் நோயா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சரியாகிடும்.